ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி ரொம்ப டேஸ்டியாக அதுவும் ஆரோக்கியமாக ஜவ்வரிசி வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு செய்து கொடுக்கும்போது இது நல்லா சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ஜெல்லி டேஸ்ட்டில் இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதுக்கு நான் ஒரு அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நைலான் ஜவ்வரிசியை விட இந்த மாதிரி மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஜவ்வரிசி நல்லா ஒரு வாட்டி தண்ணி விட்டு கழுவி எடுத்துட்டு இந்த ஜவ்வரிசி முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டுடாதீங்க, அப்புறம் நம்ம பிணையும் போது பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஜவ்வரிசி முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டால் போதும். இது அப்படியே உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம். உங்களுக்கு உடனே இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி விட்டிங்கன்னா சீக்கிரம் ஊறிடும். இது நான் வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுருந்தேங்க. இப்போ பாருங்கள், அந்த ஜவ்வரிசி அந்த தண்ணியெலாம் உறிஞ்சிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, கரெக்டாக ஊறியும் இருக்குது நமக்கு ஜவ்வரிசி. இப்போ இதை நம்ம பிணைஞ்சி எடுத்துக்க போகிறோம். இதை மிக்சியிலலாம் போட்டு அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, கையாலே பிணைஞ்சாலே நல்லா மசிஞ்சு வந்துடும். பிணையிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு சிட்டிகை உப்பும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துட்டோம்னா இதை சாப்பிடும்போது அந்த நல்ல ஒரு இனிப்பு டேஸ்ட்டு தெரியும். கொஞ்சம் சப்புன்னு இல்லாமல் மாதிரி இருக்கும் இந்த உருண்டைகளும். நான் ஜவ்வரிசி வச்சு தேங்காய் பால் சேர்த்து ஒரு ஸ்வீட் பண்ணியிருப்போம். அதை விட இது ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க, பிகினர்ஸ் கூட செய்திடலாம். அதே மாதிரி இது பிரிஞ்சு போகிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இப்போ இது தண்ணி கரெக்டாக இருந்ததுனால நான் அப்படியே பிணைஞ்சிட்டேன். நீங்கள் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டு கொஞ்சம் கொலன்னு இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஒன்றும் பயப்படாதீங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கார்ன்ஃப்ளவரோ அரிசி மாவோ சேர்ந்து பிணைஞ்சிட்டிங்கன்னா சரியாயிடும். இப்போ நல்லா பிணைஞ்சி விட்டுட்டு கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுண்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இதை உருட்டும் போது ரொம்ப பெருசாக உருட்டாதீங்க, நல்லா குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கிங்க. ஏன்னா இது வெந்து வரும்போது ஒரு சைஸ் அதிகமாகும். இதை நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரசகுல்லா அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது நம்ம உருண்டை வேக வச்சு பார்க்கும்போது நம்ம ரசகுல்லா செய்த மாதிரியே இருக்குங்க. அதனால் இது வெந்து வரும்போது ஒரு சைஸ் பெருசாகும். அதனால் நீங்கள் உருட்டும் போதே நல்லா குட்டி குட்டியாக உருட்டிக்கிங்க. இப்போ நான் எல்லா உருண்டைகளும் உருட்டிட்டேன். இப்போ இதுக்கு நம்ம பால் காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வரதுனால பாலும் உங்களுக்கு சுண்டி வரும். இப்போ பால் நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கக்கூடிய உருண்டைகளை இதில் விட்டுக்கலாம். இது போடும்போது பார்த்திங்கன்னா இப்படியே அடியில் போய் இருக்குது இல்லைங்களா, இது நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க. ஒரு வாட்டி கலந்துட்டு கொஞ்சம் வேக விடுங்க. மீடியம் டு ஹை கிட்டேயே இருந்து பார்த்துக்குங்க. ஏன்னா பால் வந்து சில சமயம் பொங்கிடும். அதனால் கிட்டேயே இருந்து நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல ஒரு 5 நிமிஷத்தில் இந்த பால்ஸ் எல்லாம் நல்லா வெந்து இப்படி மேலே எழும்பி வந்துடும் பாருங்கள். அப்படியே ஜெல்லி மாதிரி இருக்கும், கண்ணாடி மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஜவ்வரிசி பால் எல்லாமே. இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்து மேலே எழும்பி வந்ததும் இன்னும் கொஞ்சம் பால் சுண்டி வர்ற வரைக்கும் நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு, பாலும் ஓரளவுக்கு நல்லா திக்காக எடுத்து இந்த டைமில் நம்மளோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரையோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செய்துக்கலாம். ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி வரும்போது நமக்கு இனிப்பு டேஸ்ட்டு நல்லாவே தெரியும். இப்போ இது நல்லா வந்து சர்க்கரை சேர்த்தும் கொஞ்சம் நல்லா வேக விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண பாதாம் பிஸ்தா எது வேணால் சேர்த்துக்கலாங்க. இது கொஞ்சம் அழகுக்காக தான் சேர்க்குது. இது சேர்க்காமல் நீங்கள் அப்படியே கொடுத்தாலும் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இதை சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பரான ஆரோக்கியமான ஜவ்வரிசி வச்சு செய்யக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடிங்க. இது கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு நமக்கு ரசகுல்லா மாதிரியே இருக்குது பாருங்கள். ஜவ்வரிசியில் வந்து ஒரு சிவ்வி பதம் இருக்கும் இல்லைங்களா, இந்த பால்ஸ் எல்லாம் மென்று சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம குட்டி குட்டி பால்ஸாக போட்டோம். இது அப்படியே ஒரு ஸ்பூன் ஒரு உருண்டை எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக நல்ல ஒரு ரெசிபியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.